என்ன பாப்பா பயந்துட்டியா? நான் உன் அக்கா மாதிரி. என்ன பார்த்தெல்லாம் பயப்படாத. சரி, உன் பேர் என்ன சொல்லு? சொல்லடி செல்லக்குட்டி. ம். என்ன இது? இந்த குழந்தை யார்கிட்டயும் ஒட்ட மாட்டேங்குது. புது இடமா இருக்கிறதுனால குழந்தை கொஞ்சம் மிரண்டு போன மாதிரி இருக்கு. ஆமா இளங்கோ, கோயில்லயும் குழந்தை யார்கிட்டயும் பேசலையா, ரொம்ப பயந்த மாதிரி தான் இருந்தாளாம். வீட்டை விட்டு வந்த அதிர்ச்சியில இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் யார்கிட்டயுமே ஒட்ட மாட்டேங்கிறா. ஆனா பாரு, ராசாத்தி கிட்ட மட்டும் நல்லா ஒட்டிக்கிறா. பொதுவா குழந்தைங்கனாலே எல்லார்கிட்டயும் ஒட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ மட்டும் யார்கிட்டயும் ஒட்டவே மாட்டேங்கிறா. சரி பாப்பா, என் கூட விளையாட வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊஞ்சல் விளையாடலாம். இலக்கியா, பாப்பாவுக்கு இந்த இடம் செட் ஆகல. புதுசா இருக்கிறதுனால பயப்படுது. போக போக உன்கிட்ட பேசும், விளையாடும், எல்லாம் பண்ணும். இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி தா. குட்டி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? அண்ணி, கொஞ்சம் பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? பால்னா நல்லா குடிப்பா. பால் ஃபிளாஸ்க்ல நான் சூடா வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு ஹலோ. சொல்லுங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, சரியா? ராசாத்தி, என்னம்மா? இலக்கியா இவ்வளவு நேரம் இவ்வளவு விளையாட கூப்பிட்டுட்டே இருந்தா, வராம அப்படியே நின்னுட்டு இருந்தா. இப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டா. அத்த, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். அது நம்ம ராசாத்தி கிட்ட நிறையவே இருக்கு. ஆமா மாப்பிள்ள, குழந்தைங்க கிட்ட அன்பாவும் கனிவாவும் பேசுற பக்குவம் ராசாத்தி தவிர வேற யாருக்குமே வராது. சின்ன வயசுல இருந்து இலக்கியாவை வளர்த்ததே அவதானே. அதான் இலக்கியா அத்தை அத்தனை அவளையே சுத்திக்கிட்டு இருக்கா. சரி, போதும் போதும் என்ன பாராட்டினது. குட்டிமா, இப்ப பால் வர போகுது. நீங்க சமத்தா குடிப்பீங்களா, சரியா? இந்த ராசாத்தி, நீ பாத்து சூடா இருக்கு. நல்லா ஊதுங்க. இந்த பாப்பா. குட் கேர்ள். குட்டி பாப்பா, என் கூட தூங்குவாச்சு வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். பாப்பா, என் கூட வந்து தூங்குறீங்களா? இரு பொண்ணி, நான் கூப்பிட்டு பாக்குறேன். பாப்பா, இந்த பாட்டி உனக்கு நிறைய கதெல்லாம் சொல்லி தரேன். என் கூட வந்து தூங்குறியா? குழந்தை உன்னதான் அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அதான் உன்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிறா. சரி, நீ அவளை நல்லா பாத்துக்கோ. சரி மாமா. குழந்தை நம்ம ரூம்லயே தூங்கட்டும், நான் போய் தூங்க வைக்கிறேன். சரி, வாடா.
என்னங்க யார தேடுறீங்க? இல்ல நம்ம குமரனை தான். ஏன் அவன் இன்னும் சாப்பிட வரலையா? பசி எடுத்தா தானா சாப்பிட வந்துருவான், நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு இல்ல, நம்ம நெல் வியாபாரி சாமி கண்ணுக்கு பணம் கொடுக்க சொல்லியிருந்தேன். கொடுத்தானா இல்லையான்னு தெரியல. போன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. அதான் எங்க இருக்கான்னு கேட்டேன். போன் போகலையா? கண்மணி, அதான் கேக்குறாங்கல்ல, எங்க குமர? கண்மணி, குமரன் எங்கன்னு கேட்டா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. புருஷன் எங்க போறான் வரான்னு தெரியாமலா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, சட்டுன்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவசர அவசரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மாமா. ஆக்சிடென்டா? எந்த ஃப்ரெண்டுக்கு? அது தெரியல மாமா. சரி, அங்கே போனதுக்கு அப்புறமாவது குமரன் ஃபோன் பண்ணானா? இல்ல மாமா. என்ன கண்மணி, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற? அவன் எங்க போறான் எங்க வரான்னு நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது சம்பந்தி. அவ வெகுளி. சூதுபாது தெரியாம வளர்த்துட்டேன். ஏய், என்னாச்சு? தண்ணி குடி முதல்ல. ஒண்ணுல சித்தி, திடீர்னு அண்ணி அப்பாவின்னு சொன்னாங்களா, அதான் பொற ஏறிடுச்சு. என்ன கிண்டலா? இல்ல, சரி சரி விடுங்க. குமரன் வந்தா எங்க போறா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை, புரியுதா? மா மா அம்மா, என்ன ஜட பின்னி விடுமா? ஏய், வேலை செய்யறத பாத்துட்டு தானே இருக்க, போய் பாட்டிக்கிட்ட பின்னிக்கோ போ. போமா பாட்டி. நீங்களாச்சும் தலை பின்னி விடுங்க. கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், மளிகை சாமான்லாம் வாங்கணும். நீ போய் அத்தை கிட்ட போய் பின்னிக்க. பாட்டி என்ன பாட்டி, அம்மா கிட்ட கேட்டா உன்ன சொல்லுது, உன்ன கேட்டா அத்தை கிட்ட பின்னிக்க சொல்ற. கடைக்கு போகணும்னு சொல்றல, நீ போய் அத்தை கிட்ட பின்னிக்க போ. போடி போ, நான் கடைக்கு போன நேரமா அது. அத்தை, என்ன எனக்கு தலை பின்னி விடுறீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஐயோ, ஆமாண்டி செல்லம், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பாப்பாவை குளிப்பாட்டி ரெடி பண்ணணும். அதனால நீ அம்மா கிட்டயே தலைவாரிக்கோ. என்ன அத்தை, நீங்களாவது எனக்கு பின்னி விடுங்கன்னு பார்த்தா பாப்பாவை ரெடி பண்ணணும்னு சொல்றீங்களே. இலக்கியா, எதுக்கு இப்ப அத்தைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நானே உனக்கு தலை பின்னி விடுறேன், வா. ரசத்தி, நீ போ. சரி அண்ணி. உட்காரு. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இன்னும் சரியா தலை பின்னிக்க கூட உனக்கு தெரியல. குடு. மாமா, எனக்கா ட்ரெஸ்? இது உனக்கு இல்லடா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பாப்பா வந்திருக்கால, அவளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மாமா, அப்ப ட்ரெஸ் எனக்கு இல்லையா? இல்லடா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பாப்பாவுக்கு மாத்திக்க ட்ரெஸ் இல்லல்ல, அதனாலதான் அவளுக்கு புது ட்ரெஸ். உனக்கு நான் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன். போங்க மாமா, இன்னைக்கு நீங்களும் ஏமாத்திட்டீங்க. ஹேய், உனக்கு தான் நிறைய ட்ரெஸ் வீட்ல இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இப்பதானே பிரபு தம்பி உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் என்னடி உனக்கு? அக்கா விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா, இதையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. குட்டிமா, உனக்கு நான் ஈவினிங் வரும்போது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். ஒண்ணு இல்ல, 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே? டபுள் ஓகே. வாலு வா. வாங்க மாப்ள. ஹை ஹை, வாங்க வாங்க வாங்க. வாவ், குட்டி பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. அத்தை, இந்த புது ட்ரெஸ்ல பாப்பா ரொம்ப அழகா இருக்கா, ஏஞ்சல் மாதிரி. ஆமால.
ராசாத்தி, இனிமே நம்ம வீட்டோட குட்டி தேவதை இவதான். ஆமா ராசாத்தி, சின்ன வயசுல நீயும் இப்படிதான் அழகா இருப்ப. அத்தை, இந்த குழந்தை பேரே சொல்லல. பேரு பாப்பாக்கு நம்மளே ஒரு பேர் வைக்கலாமா? சரியா சொன்ன இலக்கியா. எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்ல. சரி, என்ன பேர் வைக்கலான்னு நீயே சொல்லு. ஒரு சூப்பர் பேரை பாப்பாக்கு வைக்கணும். ராசாத்தி, அவதான் பேரை செலக்ட் பண்ணணுமா? நாங்களும் செலக்ட் பண்ண கூடாதா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்லல. யார் வேணாலும் சொல்லுங்க, ஆனா நல்ல பேரா சொல்லுங்க. இது கரெக்ட். அத்தை, அங்க பாருங்களேன். ரோஸ் கையில வச்சிருக்கிறத பார்த்தா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. அதனால நம்ம ரோஸ்னே பேர் வைக்கலாமா? ரோஸ்னு வேண்டாம் இலக்கியா. தமிழ்ல ரோஜாங்கிற பேரு அழகா இருக்கு. அதனால ரோஜான்னு வைக்கலாமா? ரோஜா சூப்பர் பேர் அத்தை, செம்மையா இருக்கு. சூப்பர். ரோஜாங்கிற பேர் சூப்பரா இருக்கு. ரோஜா 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 குட்டி. ரோஜா ரோஜா குட்டி. ரோஜா கியூட் நேம். ரோஜாங்கிற பேரு உனக்கு பிடிச்சிருக்கா? குட்டி பாப்பாக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் சிரிக்கிறா. இதுக்கு மேல குட்டி பாப்பான்னு இல்ல, ரோஜான்னு தான் கூப்பிடணும். என்ன ரோஜா, கரெக்ட் தானே? ரோஜா சாப்பிட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். ரசாத்தி, அண்ணி, குழந்தை இன்னும் சாப்பிடவே இல்ல. நான் போய் இட்லி கொண்டு வரேன். சரிங்க அண்ணி. ரோஜா குட்டி, அத்தை இப்போ இட்லி எடுத்துட்டு வருவாங்க, நீ சாப்பிடணும், சரியா? ரசாத்தி, அண்ணி, இது அவளை கூட்டு. நாங்க இப்போ இட்லி சாப்பிட போறோம். ரோஜா இங்க. என்னாச்சு? பிடிக்கலையோ? இங்க பாரு, பசிக்குதுல்ல, சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. அம்மா, என்ன இது, ரோஜா குட்டிக்கு இட்லி பிடிக்கல போல இருக்கு. பொன்னி, நீ போய் தோசை எடுத்துட்டு வா, அதாவது பிடிக்குதான்னு பாப்போம். எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. தட்டை கொடு. இட்லி பிடிக்கலையா உனக்கு? சரி, தோசை வருது, சாப்பிடு, சரியா? இந்த தோசை கொடு. தோசை வந்துருச்சு. ரோஜா குட்டிக்கு தோசை வந்துருச்சு. தோசை. உங்களுக்காக தோசை போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தோசை. இத பாருங்க, சாப்பிடு. தோசை நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஐயோ, என்ன பொன்னி இது? தெரியலையே. என்ன சாப்பிடுவான்னு தெரியலையே. இங்க பாரு, இங்க பாரு, தோசை. ஓ, டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. ரசத்தி, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, எதுவுமே பிடிக்கல போல. அக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா? சேமியா உப்புமா இருக்கு. சரி, அதை எடுத்துட்டு வாங்க, அதையாவது சாப்பிடறாளான்னு பாப்போம். சரி, நான் போய் கொண்டு வரேன். வந்துட்டாங்க. இந்தா, இது எது சேமியா உப்புமா சாப்பிடறான்னு ஊட்டு. பாப்போம். ஏய், சேமியா உப்புமா வந்தாச்சு ரோஜா குட்டிக்கு. சேமியா உப்புமால சக்கரை வச்சு தரேன், நல்லா சாப்பிடுங்க. அப்பா, நல்லா சாப்பிடுற பாரு. ரோஜாவுக்கு சேமியா உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனாலதான் சாப்பிடுறா.
அதுக்காக வீட்ல இப்போ சேமியா உப்புமாவே செய்யாதீங்கம்மா. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆமா குடிச்சா கூட சாப்பிடுவோம். அப்பாடா. ரசதி டைம் ஆச்சு, இப்ப கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். ம் சரி மாமா. சரி கிளம்புறோம், நான் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மாப்பிள்ளை. ரோஜா குட்டி, நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன். நீ பாட்டி கூடயும் அத்தை கூடயும் இரு. நான் போயிட்டு சாயந்தரம் வந்துருவேன். சரியா? வாங்க வாங்க ரோஜா குட்டி. வா, வா, வா. வாங்க. ரோஜா குட்டி வாடா, அம்மாக்கு டைம் ஆகுதுல ஆபீஸ் போறதுக்கு. வாடா ரோஜா, சொன்னா கேளு. வா, சொன்னா கேளு. அடம் வாமா பிடிக்க கூடாது. ரோஜா. வா. வா, ரோஜா. கேட்கணும். வா, வா. ரோஜா, நீ அடம் பிடிக்க கூடாது. நீ வீட்ல தான் இருக்கணும். ஒழுங்கா அத்துக்கிட்ட போ. ரோஜா இங்க பாரு, அவங்களுக்கு டைம் ஆகுது. வேட பாப்பா, நம்ம விளையாடலாம். ரோஜா அடம் பிடிக்காம போகணும். சரியா? போ போடா. ரோஜா அம்மாக்கு டைம் ஆகுதுல ஆபீஸ் போறதுக்கு. விடு பொண்ணி, அவளை கம்பல் பண்ணாத. அவ ராசாதிட்ட மட்டும் தான் ரொம்ப பிரியமா இருக்கா. நம்ம எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கா. இப்படியே இருந்தா எப்படி? ராசாத்திக்கு நிறைய வேலை இருக்குல்ல. சரி ரசதி, நீ இன்னைக்கு மட்டும் ஆபீஸ்க்கு வர வேணாம். நானும் அழகும் பாத்துக்கிறோம். போக போக அக்கா கிட்டயும் அத்தை கிட்டயும் பழகிடுவா. அப்புறம் உன்னை விட்டுருவா. சரி சரி ரோஜா குட்டி, நாளைக்கெல்லாம் எந்த அடமும் பிடிக்க கூடாது. அம்மாவும் ஆபீஸ்க்கு போக விடணும். சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ரசதி. மாமா, நீங்க மட்டும் ஆபீஸ் போங்க. நான் ரோஜா கூட இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். வராத. சரி, நான் அவளை உள்ள கூட்டிட்டு போறேன். ம், ம். எப்படியோ சாப்பிட்டா. உட்கார். சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க. போலாமா? போன் வச்சுட்டு வா.